ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ஃபிஷ் லவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, என்கிட்ட என்னென்ன பீட்டா ஃபிஷ் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்டு நான் ஃப்யூச்சரில் பீட்டா ப்ரீடிங்கும் நான் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிற சில பீட்டாஸ் வச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஃபுல் மூன். நான் குளத்தூரில் தான் வாங்கினேன். இவனை தவிர மீதி என்கிட்ட இருக்கிற எல்லா மீனையும் நான் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதெல்லாம் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சாமுராய். இந்த லெஃப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாமுராய் ஃபீமேல். இது மேல். எனக்கு அது ஃப்ளார் அடிக்கிறதுக்கு நடுவில் இருந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். எப்படி ஃப்ளார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டுமே அடல்ட் தான். இவங்க 2 பேர் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீடிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ப்ரீடிங்கும் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் என்ன ஒன்று, மேல் எல்லா எக்ஸையும் சாப்பிட்ருச்சு. அந்த ஒரு ஃபெயிலியர் தான் இதில். ப்ரீடிங் இவங்க நான் ப்ரீட் பண்ணி ஒரு 15 to 20 டேஸ் கிட்ட ஆகுது. 1 மந்த் கழித்து மறுபடியும் ப்ரீடிங் போடலான்ட்டு இருக்கேன். போட்டால் கண்டிப்பாக நான் அந்த அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி ஃப்ளார் பண்ணுறாங்க பாருங்கள். மேல் ரொம்ப ஆக்டிவ். இப்போ நான் இந்த நடுவில் அந்த பேப்பரை பிடிச்சி ஃப்ளார் பண்ணிட்டேன்னா, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவன் பபுள்னஸ் காட்டியிருப்பான் கண்டிப்பாக. அந்தளவுக்கு ரெண்டுமே ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ். ஃபீமேலாக ரொம்ப சூப்பரான ஃபீமேல் தான். மேலும் ரொம்பவே ஆக்டிவான ஃபிஷ் தான். டாப் வியூவில் ஒரு வாட்டி காட்டுறேன். இவங்களுக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் பிரெட் ஃபார்ம் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் மெயின் ஃபுட்டாக. அதுக்கப்புறம் நார்மல் பெல்லட் ஃபீட் பண்ணுறேன். அப்புறம் சம்டைம்ஸ் நம்ம கடல் எறா இருக்குல்ல, அதையும் நான் ஃப்ரீசரில் நான் ஃப்ரோசன் பண்ணி அது ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் அதையும் நான் குட்டி பீஸாக கட் பண்ணி அதை நான் ஃபீட் பண்ணுவேன். இது எல்லாமே நல்ல ப்ரோட்டீனு, நல்ல எக்லோட் ஆகும். ஃபிஷ்ஷு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் நான் வாங்கின போது எல்லாம் செமி அடல்ட் தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் வாங்கி ஒரு 1.5 to 2 month கிட்ட ஆகுது. ஸோ நல்லா அடல்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஆல்ரெடி அந்த செமி அடல்ட் சைஸில் நான் ப்ரீடிங் போட்டேன். அது ப்ரீடிங் சைஸ் தான். பபுள்ஸ்லாம் நல்லா கட்ட ஆரம்பிச்சிச்சு செமி அடல்ட் சைஸ்லேயே. ஸோ அப்போவே நான் ப்ரீடிங் போட்டேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்போ எல்லா எக்ஸையும் சாப்பிட்ருச்சு மேல் ஃபிஷ்ஷு. அதனால் செகண்ட்லேருந்து அந்த எந்த விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ப்ரீடிங்கில் தான் பார்க்கணும் அப்போயும் சாப்பிட்றானா என்னன்னு சொல்லிவிட்டு. அதை ப்ரீடிங் அப்டேட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு போகலாம். சரி, இப்படியே விட்டோன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ நான் நடுவில் ஒரு ஷீட்டு அட்டை ஒன்று வச்சிடுறேன். இவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். வீட்டில் இருக்க எல்லா ஃபிஷஸுக்குமே நான் 2 times நான் ஃபீட் பண்ணுவேன். மார்னிங்கில் அந்த ஃப்ரோசன் பிரெட் ஃபார்ம் ஃபீட் பண்ணுவேன். ஈவினிங்கில் பெல்லட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, என்கிட்ட அடுத்து இருக்கிற மீன் பார்த்திங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாமுராய் ஃபீமேல் தான். இது முன்னாடி காமிச்ச அந்த ஃபிஷ்ஷஸ் செமி அடல்ட்டாக வாங்கும் போது அவங்க செமி அடல்ட்டாக இருக்கும்போது இவங்க அவங்கள விட சின்னதாக இருந்தாங்க. இவங்க ஒரு ஃபீமேல் தான். ஆனால் இவங்கள வச்சு நான் இப்போ தான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரீடிங் போட்டேன். அது என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, அந்த ப்ரீடிங் போட்ட மேல் பார்த்திங்கன்னா க்ரீன் மகாச்சாய். அவனையும் இவளையும் நான் ப்ரீடிங் போட்டேன். அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இந்த 1 feet டேங்க் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் போட்டு. இதில் தான் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி இப்போ மேல் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸை பாதுகாத்துட்ருக்கு. இவங்களோட ஃப்ரைஸ் தான் இப்போ என்கிட்ட இருக்கிறது. இது நடுவில் இருக்கிற அந்த நான் ஷீட் நான் எடுத்துட்டேன். ஸோ ஃப்ளார் பண்ணிகிட்ருக்காங்க. 2 week நியர் 3 week ஆக போகுது இவங்க லாஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணி. ஆனால் இப்போவும் இவங்க ப்ரீடிங் ரெடி ஆகிட்டாங்க. ஃபீமேல் ஃபிஷ்ஷை பாருங்கள், அதோட பாடியில் இருக்கிற அந்த வெர்டிகுலர் ஸ்ட்ரைப்ஸை பாருங்கள். மேலே பார்த்து நல்லா ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கு. மோஸ்ட்லி இப்போயும் கொஞ்சம் எக்கு நல்லாவே லோட் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபீமேல் க்ரீன் மகச்சா. இது மேல் பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்கார். வைல்டு பீட்டாஸ்லாம் எப்போவுமே சென்சிட்டிவ் தான். ஆனால் ப்ரீடிங்லாம் போட்டிங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும். ஃப்ரைஸை ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கும். இந்த இப்போ பாருங்கள் அவனோட பாடி ஷேப் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. ஆனல் ஃபிங்கர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவான மேல். இவன் ஃபீமேலும் ரொம்ப ஆக்டிவான ஃபீமேல் தான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் பேரை பார்க்கலாம்.
அவங்க யாருன்னா மல்டி கேலக்ஸி மேல், இது ஃபீமேல் தோ இங்கே இருக்குது. இவங்களை வச்சு நான் ப்ரீடிங் போட்டேன். இவங்க ஆல்ரெடி இந்த மல்டி கேலக்ஸி நான் ப்ரீடிங் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா எக்கிலே ஆச்சு. ஆனால் ஒரு ஃபெயிலியர் என்னென்னா, இந்த மேல் இவன் பண்ண வேலை தான், எல்லா எக்ஸையும் சாப்பிட்டான். நான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் போட்டது இவன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ஆர்வத்தாலேயே நான் அப்பப்போ பார்க்க போய் அவன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷு எக்கை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். 2 பேர் நல்லா ஃப்ளார் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் நல்ல ஆக்டிவான ஃபீமேல் அண்ட் ஆக்டிவான மேல். எப்படி ஃப்ளார் பண்ணுறான் பாருங்கள், அவன் பாடி ஷேப்பை பாருங்கள். நான் இதுக்கான யூஸ் பண்ணுற அந்த டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் அந்த மினரல் வாட்டர் கேன் தான். அது ஒரு 75% நான் கட் பண்ணி அதை டாப்பு மட்டும் நான் மேலே மூடுறதுக்கு யூஸ் பண்ணி இதில் ஒரு பாதி டேங்க்குக்கு நான் தண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். இதோட வாட்டர் கெப்பாசிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர்ஸ் இருக்கும். 5 லிட்டர்ஸ் ரொம்ப போதுமான ஒரு தண்ணியோட வேல்யூ தான் பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு. இதில் ரொம்பவே நல்ல க்ரோத் ஆவாங்க. இதை நான் வாங்கும்போது நல்ல செமியடல் சைஸ் தான், ரொம்ப சின்ன சைஸ். ஆனால் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. செமியடல் சைஸில் நான் ப்ரீடிங் போட்டேன். அப்போவே ஒரு 400 ஃப்ரேஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் எல்லாமே சாப்பிட்டுருச்சு. இப்போ செகண்ட் ப்ரீடிங்கில் கண்டிப்பாக ஒரு 500 எக்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதோட அப்டேட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஃபீமேலை பாருங்கள், அதோட டெய்லோட ஷேப்பை பாருங்கள், சூப்பராக இருக்கும் 180 டிகிரிஸில். ஓகே, இப்போதைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் பேரண்ட் பார்த்தா இந்த மல்டி கேலக்ஸி, அப்புறம் அந்த க்ரீன் மகச்சாய் பாருங்கள். இப்போ எப்படி ஃப்ளார் பண்ணுறான்ட்டு அவன் பாடியை பாருங்கள். இப்போ நான் வேறு ஃபோனை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே ஃப்ளார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான், இப்போ நல்லா ஃப்ளார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மல்டி கேலக்ஸி, அப்புறம் இந்த க்ரீன் மகச்சாய், இப்போ நான் முன்னாடி காமிச்ச இந்த சாம்ராய், இதுதான் என்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் பேர். இந்த 3த்தையும் நான் இப்போது மார்ச் மந்த்து ஸ்டார்டிங்கில் நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் கொடுக்குறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமோ இல்லை ஆல்ரெடி ப்ரீடிங் போட்டவங்களோ, ப்ரீடிங் போகணும்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து ப்ரீடிங் போடலாம். நான் அப்பப்போ நான் எப்படி நான் மேல் ஆட் பண்ணுறேன், எப்போ நான் ஃபீமேல் ஆட் பண்ணுறேன், அதுக்கான வாட்டர் நான் என்ன வாட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், எக் ஹேச்சிங் அண்டு எக் லேயிங், எக் ஹேச்சிங், ஃப்ரை கேர் எல்லா வீடியோவுமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது எல்லாமே அப்பப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணி நம்ம பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் நல்லா பண்ணலாம். இவங்க இல்லாமல் என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா வைல்டு பீட்டா தான். அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். அதோ இந்த டப்பாக்களில் வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் தான் அது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் ஸ்ப்ளண்டன், இது எல்லாமே செமிடல் சைஸ் தான் இருக்குது இப்போ என்கிட்ட. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மேல், இந்த மல்டி கேலக்ஸி மேலே பார்த்து ஃப்ளார் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் சண்டை போட்டுட்டு அவனை பார்த்து எப்படி மல்டி கேலக்ஸி பாருங்கள் எப்படி மறைச்சிட்டு இருக்கான். அவன் ஃபீமேலையும் பார்க்குறான், இந்த மேலையும் பார்க்குறான், 2 பேரையும் பார்த்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கான். ரெட் ஸ்ப்ளண்டனோடவும் க்ரோத்தும் ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க எல்லாருக்குமே நான் அதே ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசன் பிரெட் ஃபார்மு, நார்மல் பெல்லட்டு. அப்பப்போ அந்த ஷ்ரிம்ப்பு கொஞ்சம் நான் கட் பண்ணி போடுவேன் 2 to 3 days ஒன்ஸு. இதுக்கப்புறம் நான் அந்த ரெட் ஸ்ப்ளண்டனை நான் ஃப்யூச்சரில் ப்ரீடிங் போட போகிறேன். அந்த ப்ரீடிங் வீடியோ நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இவன் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மேலு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்குது. இங்கே அந்த ஃபீமேலை பார்த்து இவன் நல்லா ஃப்ளார் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஃபீமேல். ஆனால் ரெட் ஸ்ப்ளண்டன் எல்லாமே செமினல் தான் இருக்குது. இவனை பாருங்கள், இவன் ஒரு மேலு, இதில் இருக்கிறது ஒரு ஃபீமேல்.
இந்த டப்பா கொஞ்சம் பழசு, அதனால் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்ப்ளெண்டட் ஃபீமேல். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் மகச்சாய் மேல். என்கிட்ட க்ரீன் மகச்சாய் மேல் 2 இருக்குது. இது சேல்ஸுக்கு தான் இருக்குது. அதுக்காச்சும் க்ரீன் மகச்சாய் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். இதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெட் ஸ்ப்ளெண்டட் எல்லாமே இப்போ தான் செமி அடல்ட் இருக்குதுனால் அது இப்போதைக்கு சேலிங்க்கு இல்லை. அது ஒரு 1 மந்தில் கண்டிப்பாக சேலிங் சைஸ் வந்துடும். ப்ரீடிங்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ப்ரீடிங் சைஸும் வந்துடும். அதனால் டாப் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். எப்படி ஃப்ளாட் பண்ணுறான் பாருங்கள். பக்கத்தில் பாருங்கள், அவனும் ஒரு மேல் ரெட் ஸ்ப்ளெண்டட் தான். ஃப்ளாட் பண்ணிக்கிறானுங்க. அந்த டெய்ல் ஷேப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செமையாக இருக்கானுங்க. அப்புறம் இவங்க ஃபீமேல். இவன் ஒரு மேல். இவங்க ரெட் ஸ்ப்ளெண்டட் எல்லாமே சேல் தான். 3 பேர் இருக்குது. 3 பேரில் 2 பேர் சேலுக்கு இருக்குது. ஒரு பேர் எனக்கு, நான் என்னோடய ப்ரீடிங் பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கேன். மற்ற 2 பேருமே சேல் தான். சில பேர் ப்ரீடிங்க்கான கன்ஃபார்ம் பேருன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி ப்ரீட் பண்ணதே நல்லபடியாக அது எக்குலாம் நல்லா லே பண்ணி ஃப்ரைஸை சாப்பிடாமல் கொண்டு வருச்சுன்னா அது கன்ஃபார்ம் பேரண்ட்ஸ் சொல்லி அதை ப்ரீடிங்காக பர்பஸ்க்காக வாங்குவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கூட நான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ரெட் ஸ்ப்ளெண்டடில் நான் அந்த ப்ரீடிங் போட்டது கூட சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பேட்ச் வேணால் அது கொடுக்குறேன். இல்லை எது வேணாலும் பரவாயில்லனா இந்த மற்ற 2 பேரையும் கூட நான் கொடுக்குறேன். ஆனால் அது 1 மந்த்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் செமி அடல்ட்டில் இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் இந்த டப்பாவில் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். இதில் ஒரே ஒரு ஃப்ரை மட்டும் இருக்குது. ஒரே ஒரு பீட்டா ஃப்ரை இருக்குது. அது கொஞ்சம் என்னால் ஜூம் பண்ண முடியல. இவனோட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தரை மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. யாருக்கிட்ட இருந்துன்னா இந்த மல்டி கேலக்ஸி ஆல்ரெடி ப்ரீடிங் போட்டேன்னு சொன்னால அந்த 400 எக்ஸு மேல் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டதில் மிச்ச சில ஒரு 50 to 100 எக்ஸை நான் எடுத்து இவன் சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு தனியாக போட்டு நான் அந்த பபுள் டியூப்லாம் போட்டு நான் மேல் இல்லாமலே நான் ஃப்ரை ஹேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் எக்ஸை. அதில் ஒரு 6-7 எக்ஸு எனக்கு ஹேட்ச் ஆச்சு ஃபாதர் ஃபிஷ் இல்லாமல். அந்த 7ல் இவன் மட்டும்தான் பொழைச்சான். அந்த 400 ஃப்ரைஸில் இவன் மட்டும்தான் பொழைச்சிருக்கான். இவனோட க்ரோத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நியர் 3 வீக்ஸ் ஆகுது. அந்த நான் ப்ரீடிங் போட்டு அதில் கிடச்ச ஒரே ஒரு ஃப்ரை தான் இது, இந்த மல்டி கேலக்ஸோட ஃப்ரை. இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்கிட்ட இருக்கிற பீட்டா ஃபிஷஸோட அப்டேட். இப்போ ப்ரீடிங் அப்டேட்டை நான் அஃபிஷியலில் கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாரையும் செப்பரேட் பண்ண போகிறேன். செப்பரேட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அந்த பாருங்கள் அட்டை நிறையா வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஃப்ளேர் பண்ணுறவங்க எல்லாரையும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்கள பிரிக்க போகிறேன். எப்படி நடுவில் வச்சு, அவ்வளோதான். அவங்களோட அக்ரெஷனும் கம்மியாகிடும், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இப்படியே நம்ம நாள் ஃபுல்லாக விட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்க மறைச்சி அது அவங்க ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். மேலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேர் பண்ணுறத தவிர்த்து ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா அந்த மேல் ஃபீமேல் அவங்க 2 பேரையும் பார்த்துக்க விடுங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஹார்மோன் வேலை செஞ்சு ஃபீமேலுக்கான எக் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி மேல் ஃபீமேல் தான் பக்கத்தில் வச்சுருப்பேன். இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.